ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஒரு யூடியூப் கிச்சன் தான் வந்திருக்கேன். எல்லாம் ஒன்று க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வச்சு கிட்டத்தட்ட நான் இங்கே ஒரு 2 மாதம் ஆகிருக்கும். க்ளீன் பண்ணல ஒன்றும். இங்கே எதுவுமே பண்ணல. அங்கேயே அப்படியே வீட்டிலே அப்படியே எல்லாமே பண்ணுறது அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் போட்டுட்டு இருந்தது. 2 மாதம் ஆச்சு. சரி, இன்றைக்கி நம்ம இங்கே ஒன்று க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விளாக் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு, குக்கிங் வீடியோலாம் இங்கேருந்து போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ இங்கே கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ரொம்ப பொடி நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ காற்று காலம் அல்லவா, ரொம்ப காற்றாக இருக்குது. இந்த ஜன்னல் திறந்து தான் வச்சுருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா செம பொடி, நல்ல பொடியாக இருக்குது. எல்லாமே ஒன்று க்ளீன் பண்ண போகிறேன். இது எல்லாமும் பார்த்திங்கன்னா பேப்பர் இதெல்லாமே எடுத்து வச்சு தொடச்சி எல்லாம் இந்த டப்பா பாட்டில் எல்லாமே ஒன்று இது பண்ணணும், ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் இதெல்லாம் தான் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். முதல்ல இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். இதிலெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற பேப்பர் பாக்ஸ் அந்த டப்பாலாம் எடுத்து தொடச்சி கிடிச்சிட்டு தான் நம்ம அடுத்தது வைக்க முடியும். இப்போ ஒன்று நம்ம பண்ணுவோம். நல்ல பொடி பிடிச்சிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா சுவாமிகிட்டெல்லாம் நான் வரவே இல்லைல்ல, இடைக்கிடைக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இங்கெல்லாமும் விளக்கு ஏற்றுவேன். அங்கேயே சரியாயிடும். நான் கொஞ்சம் அப்பாவுக்கு விட முடியாதனால அங்கேயே வேலை சரியாக இருக்கும், கூட ஒரு ஆள் வேணும். அப்படியே இருந்தேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம், இங்கே கொஞ்சம் போடுவோம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கேன். வாங்க ஒன்று அப்படியே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே க்ளீன் பண்ணிவிடுவோம். ஜன்னல்லாமும் நல்ல பொடியாக தான் இருக்குது. எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு பொடி ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க ஒன்று நான் அப்படியே செஞ்சுட்டே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுவாமியிடம் க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் சும்மா ஜஸ்ட் ஒன்று பொடி தட்டியிருக்கேன், தொடச்சிருக்கேன். சுவாமி படமும் தொடச்சிட்டு திண்டெல்லாம் துணியால் தொடச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஜன்னல் 2 ஜன்னலும் தொடச்சிருக்கேன். ரொம்ப பொடியாக இருந்தது. இது இல்லாமல் இதுவும் தொடச்சேன். ஃப்ரிட்ஜு மேலேயும் தொடச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, அது ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதனால அப்படியே இருக்குது. அது எதுவும் உள்ளே எதுவும் இல்லை. கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்குது, அதனால் அது யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ இந்த பக்கம் இதெல்லாம் தொடச்சாச்சு. அடுத்து கிச்சனுக்கு போகிறேன். கிச்சனில் இதுலேருந்து ஆரம்பிப்போம். மேலே ஃபஸ்ட்டு இதெல்லாம் தள்ளிவிடுவோம் கீழே. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பக்கத்தில் ஆரம்பிப்போம் ஒன்றா. இப்போ மேலே பேப்பர்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா புளி, மிளகா, தனியாலாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாதுலேயே நல்லா தான் இருக்குது. அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் கீழே இதெல்லாமும் ஒன்று எடுத்து தொடச்சி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் நான் வீடியோலாம் போடும்போது வச்சுருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. அதெல்லாமும் பார்த்துட்டு அதையும் தேய்ச்சி எல்லாம் எடுத்து வைக்கணும். நல்லா இல்லைன்னா போட்டுடலாம், யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். துவரம்பருப்பு இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப நாள் ஆயாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இருக்குது. உளுத்தம்பருப்பெல்லாம் ஒரு மாதிரி மாவு ஒடிச்ச மாதிரி ஆகிடும். இதெல்லாமும் நல்லா தேய்ச்சி அலம்பி வைக்கணும். அடுத்து இந்த ரவம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அடுத்த 2வது ரவும் ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். எல்லாமே எடுத்துகிட்டேன். பேப்பர் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு போடலான்னு சொல்லிட்டு இங்கே கீழே எல்லாமும் தொடச்சிட்டு இப்போ சில பாட்டில்ஸ்லாம் நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். சிலதெல்லாம் நல்லா இருக்குது. மஞ்சப்பொடி, இந்த பருப்பெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சிலதெல்லாம் அப்படியே அலம்பி கையோடு வெயிலில் வச்சுட்டேன். வெயில் இல்லை, நல்லா தேய்ச்சி காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அலம்பிட்டோன்னா வேலையாச்சு. அப்படியே காஞ்சதுக்கப்புறம் அழகாக அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த ரோ முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரோ பார்க்கலாம். இந்த ரோ பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த குட்டி குட்டி பாட்டில் மசாலா ஐட்டம்லாம் போட்டு வச்சதுக்காக பாட்டில் வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலி தான். சும்மா ஒன்று அலம்பி வச்சுட்டு துடைக்கணும். இதெல்லாமும் மிக்ஸி ஜார் இதெல்லாம் வச்சுருக்கேன். கல்சட்டி இதெல்லாமே ஒன்று சும்மா அலம்பி வைக்கணும். இதையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த 2 ரோவும் கீழே குக்கர்லாம் வச்சுருக்கேன். இதை ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தேய்க்க வேண்டியெல்லாம் தேய்ச்சி வெளியில் வச்சுருக்கேன், வெயிலில் காயட்டோன்னு. பாக்கி இது கீழே இருக்கிற சாமான் எல்லாத்தையும் எல்லாமே கொஞ்சம் இப்படி மேலே வச்சுருக்கேன். இது எல்லாமே இங்கேயே அப்படியே அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். ஜன்னல் ஃபுல்லாக எல்லாமே அப்படியே க்ளீன் பண்ணியிருக்கேன்.
நல்ல பொடி இருந்தது. இப்போ பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு போய் ஃபஸ்ட்டு நல்லா டஸ்ட்டு இருந்தது. நல்லா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நான் வந்து சமைக்கிறது. இந்த அடுப்பில் தான் வந்து வீடியோ வந்து எடுப்பேன். இந்த அடுப்பில் தான் சமைச்சு வீடியோ எல்லாம் எடுத்து போடுறது. அப்புறம் இதுதான் என்னோடய யூடியூப் வீடியோவோட ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தது. வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அவங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறனால எனக்கு வந்து கொடுத்தது. அதான் நான் வந்து இதில் தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் யூடியூப் கிச்சனில். அதாவது இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு வர முடியறதில்லை, மேலே ஏறி அங்கேயே சரியாயிடுறது. அப்பாவுக்கும் கொஞ்சம் முடியாதனால கூப்பிட்டுட்டே இருப்பார், கொஞ்சம் முடியாது. அதனால் சரி நான் அங்கேயே வந்து வீடியோலாம் வந்து எடுத்து அப்படி அப்படியே போட்டுட்டு இருந்தேன், பார்த்துட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே. இப்போ வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ரொம்ப பொடியாக இருக்குது, கொஞ்சம் இடைக்க வந்து க்ளீன் பண்ணுவோம். சரி இனி கொஞ்சம் சில வீடியோஸ் எல்லாம் இங்கேயே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து எடுத்து பக்கத்தில் தான் நம்ம வீடு இருந்தாலும் இங்கேருந்து 3வது மாடி மேலே ஏறி வரணும். எல்லாம் எடுத்துன்னு வரணுமேனு ஒரு மடியாகவும் இருந்ததுனால அப்படியே இருந்தது. இன்னும் கொஞ்சம் முள்ள அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கேருந்து வரும். அங்கே பண்ணுறது அங்கேருந்து போடுவேன், இங்கே பண்ணுறது இங்கேருந்து வந்து போடுவேன். நான் இப்போ இங்கே வடாமெல்லாம் வந்து இடுவேன் இல்லையா, அதனால் இந்த பக்கெட்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருப்பேன். வடாமெல்லாம் இட்டது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒன்று இது பண்ணியாச்சு. இன்னும் கீழெல்லாம் வந்து பெருக்கணும். இதெல்லாமே வந்து எல்லாம் அலம்பி வச்சுருக்கேன். எல்லாம் அடுக்கிட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் தான் அடுக்கணும். கீழே ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்று பெருக்கி தொடச்சிடலாம். இது மட்டும் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன். வேணும்போது அப்பப்போ அப்படியே எடுத்து அலம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் நான் வீடியோலாம் பண்ணும்போது இதெல்லாம் எப்பயுமே வந்து எடுக்கிறது. அப்போ இப்போ அப்படியே எல்லா இடமும் ஒன்று பெருக்கி துடைப்போம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்துருக்கு. இதில் கடைசியில் தான் வந்து எல்லாம் அலம்பி எல்லாமே வந்து பண்ணணும். இங்கேயும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எல்லா இடமும் ஒன்று வந்து பெருக்கலான் இருக்கேன். எல்லாம் பெருக்கிட்டு எல்லாம் நீட்டாக தான் இருக்குது பாத்ரூம் எல்லாமும். நல்லா சரி நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஒன்று எல்லாம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. சரி வாங்க ஃபுல்லாக எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலாம். அதாவது எல்லா இடமும் இது பண்ணியாச்சு. இனி பெருக்கணும், அவ்வளோதான். எல்லாம் பெருக்கிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து நான் வந்து பெருக்கியாச்சு. பாத்ரூமில் வந்து தண்ணி திறந்து விட்டுருக்கேன் துடைக்கிறதுக்காக. இனி துடைக்கணும், அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக நீட்டாக பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா பெருக்கியாச்சு. துடைச்சோன்னா நல்லா நீட்டாகிடும். துடைச்சிட்டு அப்படியே இதெல்லாமும் ஒன்று அப்படியே பொதுக்கி இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து அடுக்கி வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பாக்கியெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். எங்கள் சாமான்லாம் மட்டும் இதெல்லாம் அப்பப்போ எப்பயும் போல் நம்ம ஒதுக்கி எடுத்ததில் காயணும். இதெல்லாம் வந்து விட்டு கீழே அப்படியே அடுக்கி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபுல்லாக இதையும் தொடச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தொடச்சிட்டேன். நல்லா நீட் பண்ணியாச்சு. எல்லா இடமும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். நல்லா வந்து நீட் பண்ணி வச்சுருக்கேன். சாமான்லாம் இது பக்கெட்டெல்லாம் மட்டும் இங்கே வச்சாச்சு. பாக்கி இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமும் அப்புறமா வந்து அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு நல்லா இன்றைக்கெல்லாம் நல்லா காயணும். எடுத்து நல்லா உள்ளே மட்டும் எடுத்து வச்சு போய்டுவேன். ஏன்னா திடீர்னு மதியானம் சாயந்தரத்தில் மழை கீழே பெய்யும் இல்லையா. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் காஞ்சாச்சு. இருந்தாலும் ஆர்வாடை உள்ளே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அப்படியே ஆர்வாடின்னு இருக்கட்டும். நம்ம எல்லாமே நல்லா க்ளீனாக தான் இருந்தது. சும்மா பொடி பிடிச்சதுனால எல்லாம் ஒன்று அலம்பி வச்சேன். நிறைய பாடி மாதம் காற்று வேறு இல்லையா, அப்போ நல்லா ஒரே காற்று. சாமி இடம் மூலமாக தொடச்சி எல்லாம் நீட் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி காலையிலே வந்து வந்தாச்சுங்க. 7-8 மணிக்கே வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கே வேலை இன்றைக்கி ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னு. அநேகமாக மண்டேலேருந்து இங்கேருந்து வந்து கொஞ்சம் வீடியோலாம் வந்து வரும். எப்படி டைம் இருக்கோ அப்படி பொறுத்து நான் வந்து போடுவேன். அங்கே போடுறது அங்கே போடுவேன், இங்கே போடுறது இங்கே போடுவேன், பார்த்துட்டு போடுறேன். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். தொடர்ந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இனி அடுத்து வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாம் எல்லாமே உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்படியே காஞ்சின்னு இருக்கும். இது கல் உப்பு போட்டு வச்சுருந்த ஜாடி, இதையும் வந்து தேய்ச்சி வச்சுருந்தேன். இது அப்படியே கொஞ்சம் காஞ்சின்னு இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாம் காஞ்சாச்சு. அப்படியே சும்மா ஒரு ஆர்வாடை இருக்கட்டும். சாமான் போடும்போது எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கமும் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் காஞ்சதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாமே அப்படியே இருக்குது. அப்பப்போ சாமான் எதாவது பண்ணுறதுக்கு வேணும்போது அப்படியே எடுத்துப்பேன் நான். வீடியோ இங்கே போடுறது வந்து நமக்கு வந்து சாமான் வேண்டி வரும் இல்லையா. இங்கே வீடியோ போடுறது நமக்கு இந்த சாமான்லாம் வேண்டி வரனால இப்படியே வந்து எடுத்துப்பேன். இப்போ எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.
நம்மளுடைய யூடியூப் கிச்சன் வந்து வீடியோவுக்கு சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இனி நம்ம வீடியோ வந்து திங்கக்கிழமையிலேருந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வரும். அதாவது இங்கேருந்து வரும், நம்மளோட யூடியூப் கிச்சன்லேருந்து திங்கக்கிழமையிலேருந்து வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். இங்கேருந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.